பாபா அவர்கள் இருக்கிற போது இத்தகைய பெரும்படை அவரோடு இருந்ததோ இல்லையோ, இன்றைக்கு பல சாட்டைகள் இருக்கிறார்கள், பல சேட்டைகள் இருக்கிறது. அதனால் அண்ணன் சீமானை எவனாலும் ஒரு மசூரும் புடுங்க முடியாது. இன்றைக்கு பல பேர் கூட்டணி கட்சிகள் என்றால் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறான். 25 ஆண்டுகள் கருணாநிதியோடு உறவாக இருந்தவர் 25 மாத ஆட்சிக்கு பிறகு அதை முறித்துக் கொண்டு வெளியே வருகிறார். அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் 13 பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, 11 இஸ்லாமிய சகோதரர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்பட்டது, 16 கலவரங்களில் 11 இஸ்லாமியர்களை சுட்டுக் கொன்றார்கள். ஒருவரை கூட இந்த 25 மாத ஆட்சி காலத்தில் கருணாநிதி வந்து பார்க்கவில்லை. அதனால் நான் அவரோடு கூட்டணியை முறிக்கிறேன், அவருக்கு என் ஆதரவு இல்லை என்று சொன்னவர் தான் பழனி பாபா. ஆனா இன்னைக்கு பாருங்க, நீ என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, என் உடம்பிலே இருக்கிற கடைசி நரம்பை நீ இழுத்தாலும் சரி, நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று ஒரு கூட்டம் கூட்டணி என்ற பேர்ல இருக்கு. இப்போ அதுதான் சொல்றார், கருணாநிதியை எதிர்க்க வேண்டிய காரணம் என் சமூகத்துக்கு துரோகி கருணாநிதி. இன்றைக்கு இதே வாசகத்தை சில பேர் சொல்லி இருக்கலாம், இஸ்லாமியர்கள் இன துரோகி யார் என்று சொன்னால் கருணாநிதி தான் என்று சொல்லிட்டு இன்னைக்கு கருணாநிதி காலை கழுவி கொடுத்துக் கொண்டிருக்கிற பெருமகனார்களும் இத்தகைய சமூகத்தில் இருந்தான் வந்திருக்கிறார்கள். எனவே இத்தகைய சமூகத்தில் இருக்கிற இன்றைய தலைவருக்கும் நேற்றைய தலைவருக்கும் ஒரு அளவீடு தான் இந்த அளவீடு. அரசியல் கட்சி என்ற பேர்ல ஒரு நாள் குல்லா போட்டுன்னு கஞ்சி குடிப்பான், கேட்டா நான் இஸ்லாமியர் பாதுகாவலர் என்றான். அன்றைக்கே அவர் சொல்றாரு, தொப்பி போடாத முஸ்லீம், லுங்கி அணியாத இஸ்லாமியர் என்று எவனாவது இந்த இஸ்லாமியர் கூட்டத்திலே வந்தால் அவனை நம்பாதே, அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அந்த சமூகத்துக்கு அறைகோல் விடுத்தார். ஆனா இன்னைய வரை அந்த சமூகம் எங்க சமூகம் மாதிரிதான். இன்னைய வரை அவர் சொன்னார் இல்ல, ஆனால் அந்த சம்பிரதாயத்தை இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமியரும் இருக்குத்தானே செய்யறாங்க. வருகின்ற மார்ச் 14 குறிஞ்சாங்குளம் நினைவு நாள். குறிஞ்சாங்குளத்தில் இப்ப பாபா சொன்னார் இல்ல, இந்துத்துவம் இந்துக்களும் தன்னை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று. குறிஞ்சாங்குளத்தில் ஒரு பறையர் குடியில் பிறந்தவர்கள் தங்களுக்காக ஒரு கோயில் வேண்டும் என்று காந்தாரி அம்மன் ஒன்று ஒரு கோயிலை கட்டுறாங்க. ஏற்கனவே அது மண் சிலையா இருந்தது. அந்த சிலையை எடுத்து விட்டு ஒரு கற்சிலை வைக்க வேண்டும். நாங்களாம் இப்ப வளர்ந்துட்டோம், ஓரளவுக்கு வசதி வாய்ப்பா இருக்கிற போது இன்னும் எங்கள் தாத்தா காலத்தை போல அங்கே மண் சிலை எதற்கு ஒரு கல் சிலை வைக்கிறாங்க. எங்க வைக்கிறான்? காலனில பறையர் குடியிருப்புல பறையர்கள் ஒரு கோயிலை வைக்கிறான். அந்த கோயில் எதிர்ப்புறம் இருக்கிற வேற்று தமிழர் அல்லாதவர்கள், தமிழ் பேசாதவர்களுக்கு அது இந்த சாமி எங்களை நோக்கி பார்க்க கூடாது என்றான். பொதுவாக கோயிலுக்கு போனா சாமியை பார்க்கணும், சாமி என்ன பார்க்கணும், நான் சாமியை பார்க்கணும். அப்படி கும்பிடுகிற இந்த சமூகத்துல பறையர் குடியிலே இருக்கிற ஒரு சாமி, அந்த சிலையின் கண்கள் எங்கள் பகுதியை நோக்கி பார்க்க கூடாது. கோயில் கட்டி கும்பிடுற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அந்த எதிர்ப்பு கலவரமாக மாறுகிறது. அந்த கலவரத்திலே பட்டியல் சமூக மக்களுக்காக அண்ணன் சீமான் போன்ற அந்த காலத்தில் இருந்த வைபா, ஜான் பாண்டியன் இவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மாற்று சமூக தெலுங்கருக்கு ஆதரவாக வந்தது யார் தெரியுமா? வைகோவின் தம்பி ரவிச்சந்திரன் தான் அந்த தெலுங்கர் சார்பாக அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுகிறார். பேச்சுவார்த்தையிலே தோல்வி அடைகிறது. இவர்கள் கோயில் கட்டுகிற வேலையை செய்கிறார்கள். அப்படி வேலையை செய்த போது ஒரு நாள் இரவு அந்த நேரத்தில் அங்க இருக்கிற டூரிங் டாக்ஸில 2வது சினிமா பார்த்து விட்டு அவர்கள் வருகிறார்கள். சுப்பையா, சக்கரை பாண்டி, அன்பு, அம்பிகாபதினு ஒரு 4 பேர் நண்பர்கள் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரான். அப்போது அந்த 4 பேரையும் கழுத்தை அறுத்து, கழுத்தை வெட்டி, கை கால்களை துண்டம் துண்டமாக ஆக்கி கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டதோடு அல்லாமல் பொதுவா தமிழகத்தில் பல கொலைகள் நடந்திருக்குது. கழுத்தை வெட்டியிருக்கான், காலை வெட்டியிருக்கான், சங்க அறுத்திருக்கான். ஆனால் குறிஞ்சாங்குளத்தில் அந்த கழுத்தை அறுத்து விட்டு அந்த 4வரின் ஆணுறுப்பை அறுக்கிறான். அந்த 4வரோட ஆணுறுப்பை அறுத்து மாத்தி மாத்தி இன்னொருத்தன் வாயில வைக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? உரிமை கேட்டால் தமிழகத்திலே தமிழர்கள் தங்கள் உரிமையை கேட்டால்
இந்த கதிதான், இதுதான் வாயில இருக்கும் என்று 92 சொல்லப்பட்டது. இன்னைய வரை அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்குமா? இதே ஒரு தமிழர் ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லுங்க, அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும்ல? வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஆனால் திரும்ப திரும்ப நாம் தெலுங்கர், தமிழர் அல்லாதவர், தெலுங்கர் 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 கிட்ட காசை வாங்கிட்டு தமிழர்கள் ஓட்டு போடுகிற கேவலமான நிலையில தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வருத்தம். அப்போ இந்த வழக்கு 2001 விடுதலை ஆகுது. ஒரு அரசு என்ன பண்ணணும்? 4 பேரை பச்சை பதைக்க கொண்டு இருக்கான். அந்த படுகொலை உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க அந்த பச்சை படுகொலை பேசப்படுகிறது. 2001 குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை அடைகிறார்கள். ஆனால் எந்த அரசும் அது மீது நடவடிக்கை எடுக்கல. அப்பீலுக்கு அரசு போகல. அடுத்து 2016 அண்ணனின் நண்பர் அன்வர் பாலசிங்கம் அவர்கள் ஒரு குறும்படம் எடுக்கிறார். குறிஞ்சாங்கலம் ஒரு இனத்தின் வழி அப்படின்ற ஒரு குறும்படம், ஒரு ஷார்ட் பிலிம். அந்த படத்தை அவர் எடுத்தார்ன்றதுக்காக அவரையும் அந்த குழுவையும் கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். பிறகு இப்படியாக தொடர்ந்து அன்றைக்கு 92 எப்படி அந்த படுகொலை நடந்து அந்த தமிழர்கள், ஆதி தமிழர்கள், பறையர்கள் எப்படி அடக்கப்பட்டு கிடந்தார்களோ, இன்றைக்கு 25 இன்று வரை அதே நிலையில் தான் இருக்கிறான். இது எப்படி தமிழகத்தில் சாத்தியமாகுது? சீமான் பேச்சை கேட்க மாட்டீங்களே, இது எப்படி சமூகத்தில் சாத்தியமாகுது? சீமானவர்கள் பேச்சை கேட்டால் இது தமிழகத்தில் சாத்தியமாகுமா? இப்போ ஒரு 2 வருடத்திற்கு முன்னா இந்த நியூ இயர் அன்னைக்கு குழந்தைங்கள்லாம் விளையாட்டு போட்டி நடத்துவாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்போ குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மைதானத்தில் குழந்தைகள் விளையாட்டு போட்டி நடக்குது. அதற்கு எதிர்த்தரப்பு பெட்டிஷன் கொடுக்கறான். இங்கெல்லாம் விளையாட்டு போட்டியெல்லாம் இவங்களுக்கு நடத்தக்கூடாது, அனுமதி போலீஸ் தரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே போலீஸும் அனுமதி மறுக்குது. அப்போ அன்றைக்கு தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 124 பேர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, இந்திய அரசால் இந்திய குடிமகன் என்று வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆவணங்களையும் அந்த மக்கள் தாசில்தாரின் முகத்திலே தூக்கி எறிந்துவிட்டு, நாங்கள் இந்திய பிரஜை அல்ல, எங்களுக்கான இந்திய பிரஜைக்கான எந்த உரிமையும் இந்த அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது, எனவே எங்களை குடியேற்றவர்களாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு 126 பேர் அந்த அட்டையை தூக்கி போட்டு 6 நாட்கள் அந்த பகுதியில் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது. எந்த கட்சியும் இதை கேட்கல. அப்போ அன்றைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, நேர்மையான தலைமைச் செயலாளர்கள் இதுவரை இருந்து இந்த தமிழகத்திலே இருந்த தலைமைச் செயலாளர்கள் இறை அன்பு மாறி ஒரு நேர்மையான மனுஷனை பார்த்திருக்கே முடியாதுன்னு பல பேர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்போ இறை அன்பு கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறோம். போயிட்டு எதிரில் உட்காந்தோடனே, ஏங்க இப்படிதான் சொன்னேன், ஏங்க எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு 126 பேர் அரசாங்கத்து இந்திய குடிமக்களுக்கான அத்தாட்சியெல்லாம் செவிட்டு எரிஞ்சிட்டு உட்காந்துங்கிறானே, இந்த அரசு கொஞ்சம் கூட பார்க்காதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் பக்கத்தில் இருந்த IAS அதிகாரி கிட்ட என்ன ஏன்னு கேளியான்றாரு. அப்புறம் கேட்ட பிறகு, ஆமாங்க கொடுத்து 6 நாள் ஆச்சான், இதுதான் அரசாங்கம். கோயில்பட்டி குறிஞ்சாங்குளம் எங்க இருக்குது, சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்குது, சரியான நபர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் அது சரியா கன்வே ஆகி போயிருக்கும்ல. அதுக்கப்புறம் சரி நாங்க போங்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தலைமைச் செயலகத்திலிருந்து வருவதற்கு முன்னாடியே அந்த ஆதார் கட்டையெல்லாம் வாங்கிக்கங்க. யோ நாங்கன்னா லூஸ் ஆயா தமிழர்கள், எங்க கிட்ட அது பாரமா இருக்குன்னு உங்ககிட்ட தான் கொடுத்தோம், எங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி தான் நான் உங்களிடம் கொடுத்தோம், அதால பிரச்சனைக்கான தீர்வு வராமல் நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு வேலை செஞ்சோம். என்னுடைய தம்பி பாஸ்கரை அனுப்பி, ஏப்பா இந்த பிரச்சனையை நாம அரசாங்கத்தோடு முட்டு போடுவதை விட, சண்டை போடுவதை விட எவன் எதிராளியோ அவனிடமே போய் கேட்டு விடுவோம்னு சொல்லிட்டு வைகோவை பார்க்கறதுக்கு போனான். நீ தானே பிரச்சனை பண்ற, உன்னைய வச்சுதானே அவங்க எல்லாம் ஆடுறான் அப்படின்னு போன உடனே வைகோவின் மகன் துரை வையாபுரி அங்க இருக்கார். சரி துரை வையாபுரி இந்த மாதிரி எங்க அண்ணா அமிச்சாரு, அவர் சொல்லிட்டாரு நீங்க இந்த பிரச்சனையை ஒரு தீர்வா கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா இந்த போராட்டத்தை நாங்கள் அரசின் பக்கம் திருப்ப மாட்டோம், இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிற மதிமுக வைகோ பக்கம் இந்த போராட்டத்தை திருப்ப வேண்டிய கட்டாயம் வந்துடும் பாத்துங்க அப்படின்னு. எங்க ஆபீஸ்ல எங்க கிட்ட எப்படி சொல்றீங்களா? இல்லங்க எங்க அண்ணன் சொன்னாரு, சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். சரி நீங்க போங்க, நாங்க அதை பாத்துக்கிறோம் சொல்லிட்டு
2 நாட்களில் பதில் தருகிறோம் என்று எந்த பதிலையும் சொல்லாமல் போனார். அன்றைக்கும் இந்த தமிழ்குடி பறையர்கள் உரிமை பெற்று விடக்கூடாது என்று நம்மள இருந்தே ஒருத்தன் சொல்றான், இந்த போராட்டத்துக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், இதை நாங்க எப்படி திசை திருப்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் அந்த போராட்டத்தை அவங்க திசை திருப்பினான். இதுதான் தமிழகத்தில் எதேச்சியா இந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களை பார்க்கிற பார்வை. இந்த பார்வை நம்ம எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் என்று இங்கே இருக்கிற தமிழெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். பாபா அவர்கள் கூட இந்த பறையர் வன்னியர் ஒற்றுமையை பத்தி நிறைய பேசியிருக்காரு. பாமகவில் பலரை இணைத்தவரும் இந்த பழனி பாபா அவர்கள் தான். நான் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு எனக்கு தினமும் ஒரு 30-40 கால் வரும். எப்படி நீ சீமான் மேடையில ஏறலாம், சீமான் மேடையில ஏறலான்னு. நான் கூட பல பேர் கூட சொன்னேன், அண்ணனோட அண்ணன் தம்பிக்கு பல வகைகளை கொடுப்பாங்க, ஆனா ஒரு தம்பிக்கு அண்ணன் தொல்லையை கொடுத்து விட்டாரப்பா, என்னப்பா இது, அவருக்கு இப்ப கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? ஏன்னா பாதி பேர் இந்த பக்கம் டைவர்ட் ஆகி வந்துட்டான். 20ஆம் தேதி சென்னையில ஒரு மாநாடு நடந்தது. பாமக அதாவது அண்ணன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற சொல்லி ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வராக்குறேன்னு சொன்னாரு. அண்ணன் சீமானும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை தமிழகத்தில் முதல்வராக்குன்னு சொல்றாங்க, இந்த ஒற்றுமை தமிழகத்தில் வளர வேணும்னு சொன்ன உடனே சொல்றான், பாமக கிட்ட வேற காசு வாங்கிட்டியா? இவங்க வாங்கி வாங்கியே பழக்கப்பட்ட இங்க பல கட்சிகள் தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற நிலையில வெறும் கொள்கையை சொல்ற, கோட்டரை கொடுக்காம கொள்கையை சொல்ற சீமான் பின்னாடி இந்த தமிழகம் அணி திரள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க தமிழங்கண்டி ஒழுங்கா தமிழர் சிந்தனையோடு அண்ணன் சொல்லதை கேட்டிருந்தா பெரும்பான்மையான தமிழர்கள் இங்க இருக்கிறமே, நம்ம சமூகத்தின் ஒரு வீரனை, அந்த இயக்கத்தை அரசு தடை விதிச்சிருக்க, கொஞ்ச நெஞ்சமாவது தமிழகத்தில் எந்த போராட்டமாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை இந்திய அரசு நீக்க வேண்டும், என் இனத்தின் மீதான தடையை இந்திய அரசு நீக்க வேணும்னு ஒரு தமிழன் பேச மாட்டீங்களா அண்ணனை தவிர? என்ன இது? நீங்க பிரிட்டன்ல, இங்கிலாந்துல அந்த கேமரூன் 2011-2016 வரைக்கும் பிரதமராக இருந்தார். அவர் பொங்கலுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்வார். அப்போது அவர் சொல்றாரு, இங்கிலாந்து தேசம் என்பது சூரியன் அஸ்தமனமாகாத தேசம். இந்த தேசத்தின் பொருளாதாரத்தில், குறிப்பாக சில்லறை வணிகத்தில் இங்க இருக்கிற தமிழர்கள் சில்லறை வணிகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறார்கள் தமிழர்கள் என்று சொல்றாரு. யார சொல்றாரு? இலங்கை தமிழர்களை சொல்றாரு, நம்ம ரத்த உறவுகளை சொல்றாரு. அந்த ரத்த உறவுகளை அந்த நாடு பயன்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய இந்தியா, நம்முடைய தமிழ்நாடு எங்க வச்சிருக்கு? இன்னும் சிறை கொட்டடியில, அகதிகள் முகாம் என்ற பெயரில் இவ்வளவு சொந்தங்கள்லாம் நாம இருக்கிற போது நம்முடைய சொந்தங்களை அகதிகள் முகாமில் வைத்திருக்கிற இந்த அரசுகள் அகலும் வரை சீமானின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நீங்க இப்பவும் நாம இத நாம விரிவா கேட்டு தெளிவடையில் வச்சுங்க, நிச்சயமாக அடுத்த தலைமுறை இதை கேட்பதற்கு கூட காதுகள் செவிடாக இருக்கும். எனவே செந்தமிழின் சீமான் அவர்கள் களத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இங்கே இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களை பாருங்க, எல்லா ஊடகங்களும் யாரெல்லாம் தமிழகத்தின் தலைமையாக தமிழர் என்று பேசுகிறார்களோ அவர்கள் மீது அவதூறு வீசுகிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்களுக்கு இருக்கிறது. எனவே எனது அன்பான சொந்தங்களே, திரும்பவும் ஒரு முறை கண்ணை மூடி பாருங்கள், இந்த பாபாவின் முகத்தை பாருங்கள். கண்ணை மூடி பார்த்தால் அண்ணன் சீமானின் முகம் உங்களுக்கு தெரியும். ஒரு பாபாவை இழந்து விட்டோம் தமிழர்களே, ஒரு பாபாவை இழந்து விட்டோம். செந்தமிழின் சீமானையும் நாம் இழக்க நேரிட்டால் இந்த சமூகம் 100 அல்ல 500 வருடங்கள் ஆனாலும் தமிழருக்கு விடுதலை கிடைக்காது. எனவே செந்தமிழின் சீமானின் கருத்தை வலுப்படுத்த இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் ஓரணியில் சீமானின் பின்னால் நிற்க வேண்டிய கட்டாயம் இது. எனவே சீமானை நாம் பாதுகாப்போம். சீமானை பாதுகாப்பது என்பது ஏதோ சீமானை பாதுகாப்பதல்ல. சீமானை பாதுகாப்பு என்பது, செந்தமிழ் சீமானை பாதுகாப்பு என்பது இந்த தமிழினத்தை பாதுகாப்பதற்கு ஒப்பாகும். எனவே இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் இனத்தின் தலைவன் சீமான், சீமானின் பின்னால்
தமிழினம் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும். எனவே நாம் அனைவரும் சீமான் அவர்களுக்கு, அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.